ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு இப்போ மொடவாட்டுக்கால் சூப்பு வைக்க போறேன். அது எப்படி வைக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 பேருக்கு அளவு மட்டும் நான் இப்போ செய்ய போறேன். பாருங்க, இந்த அளவு கட் பண்ணா போதுங்க 2 பேருக்கு. பாருங்க, நான் கட் பண்ணி கிளீன் பண்ணி இங்க வச்சிருக்கேன். பாருங்க, ஒரு 2 பேர் சாப்பிடலாம். 2 பேருக்கு அளவு. ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6 வெங்காயம் இருந்தா போதும். ஒரு தக்காளி பழம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, பூண்டு, இஞ்சி பாருங்க இவ்வளோதான் வச்சுருக்கேன். 2 பேருக்கு அளவு. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போட்ட பொருள் எல்லாமே நான் அரைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றி இந்த பட்டை கிராம்பு இதெல்லாமே போடணும். பட்டை கிராம்பு, அப்புறம் நம்ம இந்த போட்ட அரைச்சி வச்ச கொத்தமல்லி தழை, புதினா தழை இதெல்லாமே போடணும். போட்டுட்டு நான் ஒரு கலரிட்டு உப்பு போடக்கூடாது. உப்பு கடைசியாக தான் போடணும். ஃபர்ஸ்ட்டு முதல்ல போட்டிங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. உப்பு வந்து எப்பயுமே கடைசியாக தான் போடணும் சூப்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பு பார்க்கலாம். சூப்பு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷமெல்லாம் நல்லா கொதிக்க விடணும். இந்த சூப்புனோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, தெரியாதவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கடைசியா மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சூப்பு சாப்பிடலாம். சூடா இருக்கு. சூடா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்குங்க. நல்லா மிளகு காரம். அதனால இந்த கிழங்கனோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4000 வியாதிகளை இதை குணப்படுத்துங்க. நம்ம உடம்புல சளி, காய்ச்சல், இருமல், கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, பெரியவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, ஸோ அவங்கெல்லாம் குடிச்சாங்கன்னா இந்த கிழங்கு நல்லா பெனிஃபிட்டுங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. இப்போ நம்ம உடம்பு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாதான் ஃபியூச்சர்ல நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கும். ஸோ எல்லாரும் சாப்பிடுங்க, பலன் பெறுங்க. முடிஞ்சா சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய்.